ஹலோ கைஸ், வரவு செலவு கணக்கு பார்த்துடலாமா? இந்த விஷயத்த நான் சின்னதாக உங்களுக்கு லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் நான் ஏன் ஃபுல் வீடியோ போடணும்னு ஆசைப்படுறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, ப்ரோ இந்த பிஸ்னஸ் நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், உங்களோட ஐடியா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொருத்தருக்கு நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சில முக்கியமான விஷயத்த மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நான் கொஞ்சம் ஒரு ஃபுல் வீடியோவை போடலான்னு இருக்கேன். ஏன்னா சிம்பிளா லாபம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா கண்ணை மூடிட்டு நிறைய பேர் இதுக்குள்ள வந்து நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா இது நஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா இந்த பிசினஸை ட்ரை பண்றதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இதுல நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ணா லாபம், என்ன பண்ணா நஷ்டம்ன்றத உங்களுக்கு தெளிவா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபுல் வீடியோவா போட்டிருக்கோம். முதல்ல நம்ம கணக்கு சொல்லிடலாம். நம்ம இது வரைக்கும் மொத்தமா செலவு பண்ணது 11,920 ரூபா. அதுல எல்லாமே அடங்கும். நம்ம கீழே போட்ட கோகோ பீட்டு, நம்ம வாங்கின இந்த ஃபீட்ரு, கோழி தீவனம், கோழி எல்லாத்தோட பிரைஸையும் சேர்த்து 11,920 ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். நம்ம கோழிகளை விற்று நம்ம கிடைச்ச கேஷ், இன்னும் ஒரு 7 கோழி இருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுவும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா குத்து மதிப்பா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காசு 15,000 ரூபா. 11,920 ரூபா காசு போட்டிருக்கோம், நம்மளுக்கு காசா கிடைக்கிறது 15,000 ரூபா. இப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 3,000 ரூபாய் லாபமா இருக்கு. இன்னும் ப்ரோ வெறும் 3,000 ரூபா தான் லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா, வெறும் 3,000 ரூபா தான் லாபம். அது போக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து ஃபுட்டு ஃபீட்ரு, வாட்டர் ஃபீட்ரு, இங்கே ஒரு 5 இருக்கு, இன்னும் 2-3 நம்ம ராமசோமுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்கோம். அந்த ஃபுட்டு ஃபீட்ரு, வாட்டர் ஃபீடரோட வேல்யூ ஒரு 1,500 ருபீஸ். அந்த 1,500 ருபீஸ்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுவும் நம்மளோட லாபம் தான். இதையும் நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 3,000 ரூபா ப்ளஸ் ஒரு 4,500, 1,500 ரூபா, டோட்டலாக ஒரு 4,500 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. இந்த 4,500 ரூபாய்க்காக நம்ம 45 நாள் உழைச்சிருக்கோம். என்ன பண்ணிருந்தா இந்த லாபம் ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, முதல்ல கோகோ பீட். இதை வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல வளர்க்கறதுனால அடிக்கடி இந்த கோகோ பீட்டை மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த கோகோ பீட்டுக்கு மட்டுமே நம்ம ஒரு 1,000 ரூபாயில இருந்து 1,500 ரூபா வரைக்கும் செலவு பண்ணிருக்கோம். 1,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். ஒருவேளை நீங்க ஒரு திறந்த வெளியில வளர்க்குறீங்க, நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு, திறந்து விட்டா கோழி போய் மேய்ஞ்சிட்டு வரும், கோழி போய் சாப்பிட்டுட்டு வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 1,000 ரூபாய் மிச்சமாயிருக்கும். ஸோ நமக்கு ஒரு 1,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அடுத்து டிஸ்கவுண்ட். நம்ம கோழிகளை வாங்கினது எல்லாருமே கஸ்டமர், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் தான். அவங்க வந்து என்கிட்ட வந்து ப்ரோ ரேட்டு கொஞ்சம் கம்மி, நான் ஒரு ரேட் வச்சிருந்தேன், இந்த ரேட்டுக்கு விற்றா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் மார்க்கெட்டுக்கே போனேன். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் வந்து ப்ரோ நம்ம ஃபாலோவர்ஸ் தான் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு பேசிட்டு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்போ லாபம் பெருசாக தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்காக இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரேட்டை குறைச்சி போகிறதுல என்ன ஆயிட போகிறோம், என்ன லாபம் கொஞ்சம் அடிப்படும், சரி பரவாயில்ல அவங்க எனக்காக வந்திருக்காங்க, அந்த சந்தோஷமே எனக்கு ரொம்ப என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண. நேற்று ஃபுல்லாக நான் வந்து ஒரு ஹாஃப் டே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். வந்தாங்க, அவங்க பேசினாங்க. ஒரே கஸ்டமர் ஒரு 18 கோழியும் வாங்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொருத்தரும் வந்து கேட்டனால அவங்க ஒரு 13 மட்டும் வாங்கிட்டு போனாங்க, கருங்கோழிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துக்காக நான் நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணேன். அந்த ஒரு கஸ்டமர் இல்லை, எல்லாருக்குமே நான் டிஸ்கவுண்ட் பண்ணேன். ஒரு வேளை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணலன்னா நமக்கு வந்து ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 1,500 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணாமல் கராரா இந்த ரேட், நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் நினைச்ச ரேட்டுக்கு இதான், இந்த ரேட்டுக்கு தான் விற்க போறேன்னு சொல்லி விற்றீங்கன்னா அதில் ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஏன்னா நானே அந்த ரேட்டுக்கு வித்திருந்தா 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஸோ அது ஒரு 1,000 ரூபாய். சாப்பாடு, கோழிக்கு நம்ம போட்ட சாப்பாடு நிறைய போட்டோம், நிறைய ரேட்டுக்கு போட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 100 கிலோ சாப்பாடு வாங்கியிருக்கோம். 50 கிலோ மூட்டை ஒரு வாட்டி வாங்கினோம், 20 கிலோ ஒரு வாட்டி வாங்கினோம், 10 கிலோ 2 வாட்டி வாங்கினோம், அப்புறம் சில்லறையா நிறைய வாங்கினோம். கிட்டத்தட்ட 100 கிலோ சாப்பாடு வாங்கியிருக்கோம். 1 கிலோ 60 ரூபான்னு வாங்கினோம் நம்ம. இதே நீங்க நல்ல இடமா ரேட்டு எங்க கம்மியா கிடைக்கும்னு தேடி போய் ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 1,000 ரூபாய் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. நான் என்னோட பிசினஸ் வந்து மொபைல் ஆக்சரிஸ் பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால என்னால் அவ்வளோ தூரம் போய் தேடி வாங்கிட்டு வர முடியல. நீங்கள் கரெக்டாக சாப்பாடு எங்கே கம்மியாக கிடைக்கும், தீவனம், நாட்டுக்கோழி ஸ்டார்டர், பிராய்லர் கோழி ஸ்டார்டர், அதுவே ரேட் எவ்வளோ, நான் 1 கிலோ 60 ரூபான்னு வாங்கணும், நீங்கள் நல்லா தேடினீங்கன்னா 45 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். 1 கிலோ 45 ரூபா, அதை விட கம்மியாக கூட கிடைக்கும். அப்படி நீங்கள் தேடி வாங்கும்போது 1,000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நம்மளை வந்து அது ஒரு 1,500 ரூபா கணக்கு வச்சுக்கலாம். ஒருவேளை சாப்பாடை நல்ல இடமா தேடி கம்மியான ரேட்டுக்கு மூட்டை வாங்கியிருந்தோம்னா 1,500 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். கோழி குஞ்சு, நம்ம கோழி குஞ்சே சந்தையில் தான் வாங்கணும், ஒரு பீஸ் 60 ரூபாய்க்கு வாங்கணும். நீங்கள் சப்போஸ் ஊர் சைடில் இருக்கீங்க, மொத்தமாக வாங்குறீங்க, இல்லை ஒரு நல்ல மொத்தமாக வாங்கக்கூடிய இடத்துல வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மியாகவே கிடைச்சிருக்கும். நான் வந்து அதையும் நான் என்னால் தேட முடியல, நான் கோழி மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஒரு பீஸ் 60 ரூபான்னு வாங்கினேன்.
நீங்க இன்னும் தேடி கம்மியா வாங்கினீங்கன்னா, ஒரு நாள் குஞ்செல்லாம் வாங்கினீங்கன்னா 30 ரூபாய்க்கே கிடைக்கும். 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 60 பீஸ் 70 பீஸ் நம்ம வாங்கியிருந்தோம். கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 2000 ரூபாய் கிட்ட அதுலயும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 1500 ரூபாய் ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். ஸோ கோகோ பீட்டுக்கு 1000 ரூபாய் செலவு, நம்ம டிஸ்கவுண்டா கொடுத்ததுல ஒரு 1000 ரூபாய் செலவு, சாப்பாடு கோழி தீவனத்தை நம்ம தேடி வாங்காம இருந்தா 1500 ரூபாய் செலவு, கோழி குஞ்சுகளும் இன்னும் நம்ம ரேட்டு கம்மியா எங்க கிடைக்கும்னு பார்த்து வாங்கியிருந்தோம்னா அதுல ஒரு 1500 ரூபாய் செலவு கம்மி பண்ணிடலாம். மொத்தமா 3000 2000 5000 ரூபாய் இதுல எக்ஸ்ட்ராவா கிடைச்சிடும். நம்ம தேடி இதை ஒரு பிசினஸா மும்முரமா செஞ்சிருந்தோம்னா 5000 ரூபாய் இதுல எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஸோ 5000 ரூபாய் ப்ராடக்ட்ஸ் ஒரு 1500 ரூபாய் 6500 ரூபாய், நமக்கு கேஷா கிடைச்ச லாபம் ஒரு 3000 ரூபாய். 6500 ரூபாய் பிளஸ் ஒரு 3000 ரூபாய் 9500 ரூபாய், ஒரு 10000 ரூபாய். இந்த 45 நாள்ல இதுதான் தொழில், இதை நான் மும்முரமா செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 10000 ரூபாய் கிடைக்கலாம் இருக்கு. நம்ம பண்ணது வந்து 60 கோழி. நீங்க இன்னும் நல்ல இடம் இருக்குன்னா 100 120 கோழி கூட பண்ணலாம். அப்ப அந்த 10000 ரூபான்றது டபுள் ஆகும், 20000 ரூபாய் கிடைக்கும். ஆனா அந்த 20000 ரூபாய் கிடைக்காம போறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்கு. அதை நீங்க பாத்துக்கணும். முதல்ல நோய் தொற்று. கோழிகளுக்கு ரொம்ப நம்ம கோகோபீட் அடிக்கடி மாத்துறது, தண்ணி மாத்துறது, சாப்பாடை மாத்துறதுல ரொம்ப சுத்தமா நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். சுத்தம் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோழிக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா டக் டக் டக்குன்னு அடுத்த கோழிக்கு அது பரவி இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில இடத்துல ஒரு 100 கோழி வளர்க்குற இடத்துல ஒரே வாரத்துல 100 கோழி சாவறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஸோ நோய் தொற்று மிகப்பெரிய ஆபத்து, அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நோய் தொற்றுல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அடிக்கடி கால்நடைகளுக்கு மருந்து விற்கிற ஏரியாஸ்லாம் நிறைய இருக்கு. அங்க போயிட்டு விசாரிச்சிங்கன்னா என்னென்ன நாள்ல என்னென்ன வேக்சின் போடணும். நம்ம எந்த வேக்சினுமே போடல, நம்ம ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணணுன்ற கான்சியஸாக இருந்ததுனால வேக்சினில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல. திறந்த வெளியில் வளர்க்க போறீங்கன்னா வேக்சின் கண்டிப்பாக போடணும். 7 நாள் முதல் நாள் ஒரு வேக்சின் இருக்கு, 7 நாள்ல வேக்சின் இருக்கு, 14 நாள், அப்படி வேக்சின்ஸ் நிறைய இருக்கு. அந்த வேக்சின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் தொற்றுல இருந்து நீங்க கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். ரெண்டாவது மிருகங்கள், நீங்க திறந்த வெளியில் வளர்க்கும் போது ஒரு நாயோ ஒரு பூனையோ முள்ளம்பன்றியோ உங்க கோழி குஞ்சுகளையோ கோழிகளையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் நஷ்டம் நடக்கும். அதுல இருந்து நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு இந்த கோழிகளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு காவலுக்கு ஒரு நாய் வைக்கிறதோ இல்ல சுத்தி வேலி போடுறதோ, இந்த கோழிங்களோட அது பாதுகாக்கிற மாதிரி கின்னி கோழி வளர்ப்பாங்க. கின்னி கோழி வந்து பாம்பே வந்தா கூட அடிக்கும். பாதுகாப்புக்கு நீங்க ஃபர்ஸ்டே கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா இந்த பாதுகாப்பும் நோய் தொற்றும் உங்களோட லாபத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது ரேட்டு பிரச்சனை. இப்போ இந்த ரேட்டு நான் சொல்றேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ரேட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டேன், என்னோட லாபத்துல கொஞ்சம் கம்மியாச்சு, நான் சந்தோஷமா கொடுத்தேன். ஒவ்வொரு கஸ்டமருக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே, அவங்களும் என்கிட்ட என்னப்பா கொடுப்பா கம்மி பண்ணி கொடுப்பா அந்த மாதிரி பேசல, கொடுங்க நம்ம ஃபாலோவர்ஸ் தான் கொடுங்க, அவங்களும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, நானும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கொடுத்தேன். ஆனா ஒரு சிலர் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, எப்பா நான் ரேட்டே போகாது, நம்ம முதல் வாட்டி வியாபாரம் பண்றோம், நீங்க ஒரு இடத்துல தொடர்ந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால அந்த ரேட்டுன்ற விஷயத்த உங்களால சரி பண்ணிக்க முடியும். முதல் வாட்டி உங்களை ஒருத்தவங்க பார்க்கும்போது அவங்க இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்கப்பா, இதெல்லாம் ரேட்டே போகாதுப்பா, அதெல்லாம் இவ்வளவுதான் வேல்யூ, கம்மியா தான் வரும், இவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப தாழ்வு மனப்பான்மை கொண்டு போயிடுவாங்க. என்னடா நம்ம இவ்வளவு செலவு எல்லாமே வேஸ்டா, அப்ப இதெல்லாம் அட்லீஸ்ட் இவங்களுக்காவது கொடுத்துருவோம், எல்லாம் மொத்தமா வேஸ்டா போயிடும் அப்படின்னு நம்மளை பயமுடுத்துற அளவுக்கு உங்கள்கிட்ட ரேட்டு பேசுவாங்க. ஸோ அதில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா, ரேட்டு இதான் என் ரேட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா, நமக்கு நம்மளோட கம்யூனிட்டி இருக்கிறனால, நம்மளோட சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் தைரியமா பொறுமையா வியாபாரம் பார்க்குற அளவுக்கு நமக்கு தைரியம் இருந்துச்சு. ஆனா அது நீங்க முதல் வாட்டி சந்தைக்கு போகும்போது உங்களை ரொம்ப ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும். நாலாவது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம கோகோபீட் போட்டோம், இந்த கோகோபீட் போட்டனால நமக்கு 1000 ரூபா செலவுன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் திறந்த வெளியில் விடும்போது அந்த கோகோபீட் போட தேவையில்லை, அந்த 1000 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த கோழிகள் நைட்டில் போய் அடையிறதுக்கு ஒரு ஷெட்டு இல்லை ஒரு பெரிய கூண்டு போடணும். அந்த கூண்டுக்கு ஒரு செலவாகும். நல்ல நீங்கள் குவாலிட்டியாக போடும்போது லட்சக்கணக்கில் கூட செலவாகும். சுற்றி வேலி அடிக்கணும், அந்த வேலிக்கு செலவாகும், அது ஒரு பெரிய செலவு. ஆனால் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நமக்கு எப்படி இந்த ஃபீடர்லாம் நம்ம கையில் இருக்கோ அந்த மாதிரி உங்களோட கூண்டும் உங்களோட ஷெட்டும் உங்களோட வேலியும் உங்கள் கூடவே இருக்க போகிறது. ஆனாலும் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது லட்சக்கணக்கில் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா விசாரித்து உங்கள் இடத்துக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் மனநிலைக்கு நீங்கள் இதை தொடர்ந்து பண்ண போகிறேன், இல்லை ஒரு சும்மா ஜாலிக்கு பண்ண போகிறேன், இல்லை ஒரு வாட்டி தான் முயற்சி பண்ண போகிறேன்னா அதுக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றத இன்னும் நிறைய பேர்கிட்ட நீங்க விசாரிச்சு இதை ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஸோ இதுதான் நான் இந்த 45 நாள்ல கத்துக்கிட்டது. இதான் என்னோட தொழிலான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது நம்ம ஒரு ஹாபிக்காக ஆசைக்காக பண்ணது. ரொம்ப சந்தோஷம், நிறைய பிரச்சனைகள், அதை விட நிறைய சந்தோஷம்.
என்னன்னா இவ்வளோ ஃபாலோ நமக்கு கொஞ்சம் இந்த 45 நாள்ல நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு 12,000 பேரும், யூடியூப்ல ஒரு 2,000 15,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் எக்ஸ்ட்ராவா நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு நம்மளை தெரியும்னு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை தேடி நிறைய பேர் வராங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன நான் வழக்கமா எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம், வரலாறுல ஜெயிச்சவனுக்கும் இடம் இருக்கு, தோத்தவனுக்கும் இடம் இருக்கு. ஆனா அந்த குறை சொல்லிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் பாருங்க, அவனுக்கு இடமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்றேன், நான் ஜெயிக்கிறேன், நான் தோக்குறேன், ஆனால் நான் முயற்சி பண்றேன்ற சந்தோஷத்தோட நான் இருப்பேன். ஒரு 50 வயசு 55 வயசு ஆகும்போது என்னடா அது, இப்போலாம் நம்ம நல்லா துடிப்பா இருந்தோம், அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, சே நம்ம அதெல்லாம் செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ட்டு நினைப்பு எனக்கு வரக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை நான் செய்வேன், அதை நான் சந்தோஷமா செய்வேன். அதில் லாபமோ நஷ்டமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அதில் வெற்றி கிடைச்சிச்சுன்னா நான் இன்னும் 4 பேர் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. என் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அதில் வெற்றி கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுவேன், தோல்வி கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல நான் முயற்சி செஞ்சேன்னு சொல்லி அது போய் நான் சந்தோஷம் தான் படுவேன். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இதை சிம்பிளாக லாபம் அப்படின்னு சொல்லி உங்களை ஹைப் பண்ணி உங்களை தேவையில்லாத நஷ்டத்துக்குள்ளே மாட்டி விட நான் விரும்பலை. சிம்பிளாக இது நஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுடுத்தி உங்களை இந்த பிஸ்னஸ்குள்ளே வர விடாமல் பண்ணுறதுக்கும் நான் விரும்பலை. இதெல்லாம் தான் எனக்கு நடந்துச்சு, இதெல்லாம் தான் இதில் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே வரணும்னா வாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லணுன்றக்காக இது பண்ணேன். இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதில் ஒரு சில விஷயத்தை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யலாம், அடுத்த சீரீஸ் அப்படின்னு பிளான் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.